வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம திருக்குறள்ல பார்க்க இருக்கக்கூடிய அதிகாரம் பொச்சாவாமை. பொச்சாவாமைனாலே நமக்கு என்னங்கிற அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வார்த்தைகள்ல இருந்தெல்லாம் நாம விடுபட்டு போயிட்டோம். அது நம்முடைய தமிழ் இதுகள்ல நிறைய ஒரு தமிழ் ஸ்பெஷலிஸ்ட் படிப்புகள் படிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அதுல நமக்கு இந்த திருக்குறளை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நம்ம யாரும் படிச்சு நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு அது நிறைய தெரியும். இந்த பொச்சாவாமைங்கிறது மறதி. எங்கேயாவது உலகத்துல இந்த மறதி அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள் இந்த மறதிங்கிறத பற்றி இப்படி ஒரு 10 குறள்கள் எழுதியிருக்காங்க. 10 குறள் அளவுக்கு அவங்க அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அரிது. இதுதான் அது. வேற ஒண்ணும் அதுல அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சுன்னு இந்த இந்த புராண கதைகளை சொல்லி இருக்கக்கூடியவங்க அவங்களாவது எங்கேயாவது அவங்க இந்த மாதிரிலாம் கூட சொல்லணும். ஆனா அது தெரியல. இந்த பொச்சாவாமை அப்படிங்கிற இந்த மறதியை பற்றி மறதியில இவ்வளவு நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கான்னு சொல்லி அதை ஒவ்வொரு குரலா நம்ம பார்க்கும்போது அவ்வளவு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அதுல. முதல் குரலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இறந்த வெகுளியின் தீரே சிறந்த உவகை. சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு சொல்ற. இறந்த வெகுளியின் தீதை. இறந்த அப்படின்னா என்ன? கோபம் வந்துட்டு போயிட்டு ஒரு கோபத்துல ஒரு காரியம் செய்கிறதும் ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம அவை பாட்டி அதை சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த கோபத்தினுடைய டூரேஷனை அவை பாட்டி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. 6 வரிசையா. நீங்க எப்பவும் பாருங்க, கோவப்பட்டதுக்கு அப்புறம் அது ஒரு 6 அப்போ ரியலைசேஷன் வரும். ஆமாடா அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துல நம்ம சில பல காரியங்களை செய்திருந்தோம். கோபத்துல நடந்துக்கிறத பாத்தீங்கன்னா அதுவும் முதல் குரலிலேயே இறந்த வெகுளியின் தீரை. அந்த ஆறி போன வெகுளியின் தீரே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. நம்ம அதைத்தானே நம்ம அவை பாட்டி அந்த சினத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அது அவங்க அதோட அதை இது பண்ணிட்டாங்க. அது பெரிய முக்கியமானது. ஆனா வள்ளுவர் இந்த இடத்துல சொல்றத பாத்தீங்கன்னா
இறந்து போன இறந்த அஹ், வெகுளியின் தீரே. அப்படி நமக்கு ஆறிப்போன சினத்தை விட தீய தீயது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அது என்னன்னா, சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. என்ன சொல்றதுமா, நாம ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு கட்டம் வரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படி இப்படின்னு நல்ல ஆரவாரமா இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு அன்னைக்கு அப்ப ஏற்படக்கூடிய அந்த மறதி இருக்கு பார்த்தீங்களா, பொச்சாமை. அப்போ ஏற்படக்கூடிய அந்த மறதி அந்த சினத்தின் போது ஏற்படக்கூடிய மறதியை விட இது பொருளாதார. எப்படி இறந்த மகிழ்ச்சி, இறந்த வெகுளியின் தீரை. ஒவ்வொரு தடவையும் திருக்குறளை பற்றி பேசும்போது அந்த வார்த்தை அமைப்புகளை கண்டு நாம அது அந்த அளவுக்கு ஒரே அப்பை சொன்னதை சொன்னேன். அதாவது ஆறுவது சேனம். ஆனா வள்ளுவர் அதை எங்க கொண்டு போறார். ஆறுவது இவரு அந்த இறந்தது ஒரு இறந்த ஒரு வெகுளி அது ஒரு தீமையை விளைவிச்சுட்டு போயிடும். அது வரும், அந்த நேரத்துல வரும்போது ரொம்ப பெருசா தெரியும். இப்ப நம்ம நான் அதாவது நிறைய காரியங்கள் உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு இந்த சினம் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. அதனால நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய அசம்பாவிதமான நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு சின்ன கோபத்துல எப்படி இல்லாமோ எல்லாமே இந்த உலகத்தினுடைய முகமே மாற்றப்படுவது போல, ஒரு குடும்பத்தினுடைய முகமே மாற்றப்படுது. அவர் சொல்றாரு, இந்த வெகுளியை விட அது தீது அந்த சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோறு. நம்ம ஒரு சந்தோஷமான காரியம் ஒண்ணு நடந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த உவகை மகிழ்ச்சியில நாம மறதிய நமக்கு மறதிய செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்யாம விட்டுருக்கோம். கவனிக்க வேண்டியவங்களை நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம். ஒரு சிறு குழந்தைய கவனிக்காம விட்டுருவோம். ஒரு அடுப்புல எரியிற அந்த தீய பார்க்காம விட்டுருவோம். அந்த குழம்பு அதுக்கு என்ன அளவுக்கு அது சரியாக வந்திருக்கு, அதோட அத தீய குறைச்சிக்கிடணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஆக அதுக்கப்புறம் அந்த குழம்பு அந்த இதுல கொதியா ஆகிட்டு இருக்கும் பொழுது இங்க ஒரு இடத்துல நின்று
சந்தோஷமா ஒருத்தர் பார்த்த உடனே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இங்க எல்லாம் மறந்து எல்லாம் கரிச்சட்டியாயி, தீப்பிடிச்சு, ஆக அதை எப்படி பகிர்ந்து பார்த்தீங்களா? இந்த உவகை சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோறு. நம்ம திடீர்னு ஒருத்தர் வந்து வாசல்ல வந்து கூப்பிடுவாங்க. "இங்க வாங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஏது?" அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அந்த கதைய சொல்லுவோம், அது பண்ணுவோம். இங்க தி இந்த பிள்ளை வந்து இல்லன்னா பிள்ளை வந்து ஒரு தண்ணி வச்சிருக்கிற வாளிகிட்ட போகும். நமக்கு தெரியாது. அதுக்குள்ள விழுந்துரும். அதுல ஒரு என்ன நீங்க வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தானே வேணும். அது ஒரு அந்த பிள்ளைகள் அப்போ எது தீது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கோபம் வந்து எவ்வளவு பெரிய தீதுதான். ஆனாலும் கூட சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வுங்கிறது பெரிய நாம இத வந்து யோசிச்சிருக்கோம். நமக்கு தெரியும். கோபத்தினால வரக்கூடிய விளைவுகள் வந்து நமக்கு தெரியத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரி வந்து உவகையிலையும் அதுக்கு ஒரு பாருங்க சிறந்த உவகை மகிழ்ச்சி சோர்வு. அங்க இறந்த இங்க சிறந்த அப்படியே ஒரு 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 மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அத வந்து யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து என்ன ஆகும்போது, இந்த மறதியால் எல்லாமே நாசம். இது வந்து அ ஒ எப்படி வந்து அந்த சினத்தால அ அந்த வெகுளியினால என்ன ஏற்படுகிறதோ, அதை விட வந்து இது உண்மையிலேயே பார்க்கும் பொழுது நிறைய மகிழ்ச்சியான நேரங்களில் இதெல்லாம் வந்து சேர்ந்து நாம நிறைய மறந்தோம். செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தோம். சொல்லப்போனா அந்த இறந்த வெகுளியின் தீதுங்கிறது வள்ளுவர் சொல்றது. இறந்த வெகுளியின் தீதே அப்படின்னு வள்ளுவர் சொல்றது. ரொம்ப சரியா இதெல்லாம் கவனிச்சு. அடுத்தால என்ன சொல்றாரு? அது ஒரு நன்றி.